இப்போது நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு 2 லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹைட்டை வந்து நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். அந்த பின்னாடி கிராஸ் பிடிச்சிருப்போம்ல, அந்த இதில் அந்த கீழே எடுத்து ஷோல்ட்ரு வரையும் சென்டரில் வச்சு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை இப்போ பார்க்குறோம். ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதை மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பின்னாடி கழுத்து வந்து அளவு பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸில் சென்டராக மடிச்சுட்டு அந்த கழுத்து அளவை மார்க் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஏன்னா அதை நம்ம கழுத்து மடக்கி அடிப்போம்ல, அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு 2.5 இன்ச் 2.5 இன்ச் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து அளவு மார்க் பண்ணுறோம். அதே 2.5 இன்ச்சை வந்து மேலே ஷோல்டருக்கு நம்ம எப்போவுமே கழுத்து அளவு வந்து 2.5 இன்ச் தான் வைக்கணும். நார்மல் பாடியாக இருக்கிறவங்களுக்கு 2.5 இன்ச் வைக்கணும். இப்போது அதை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு கீழேயும் லைன் போட்டு லைன் போடுறது எதுக்குன்னா நமக்கு கழுத்து அந்த ரவுண்ட் நெக் வந்து நீட்டாக வர்றதுக்காக. இப்போது கழுத்து வரைஞ்சாச்சு. இப்போ மேலே ஷோல்ட்ரு பார்க்க போகிறோம். ஷோல்டர் வந்து அது மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல நம்ம ஸ்டிச்சிங்க்காக, அந்த தையலுக்கு நேராக கையில் தையலுக்கு நேராக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே முன்னாடி வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து தள்ளி தான் நம்ம போடுறோம். ஏன்னா அந்த 2.5 இன்ச்சுக்கு வெளியில் வரக்கூடாது, உள்ளேயே தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். இப்போ லைன்ஸ் போட்டுட்டு அளவு ப்ளவுஸை வந்து நான் போட்டிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. எங்கேயும் இதாக இல்லாமல் அந்த அவங்களுக்கு அந்த தையல் எதில் வர இருக்கோ அது வரை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடுறோம். ரொம்ப இழுத்து பிடிக்காமல் மேலேயும் நேராக கழுத்து வந்து கீழேயும் கழுத்து நேராக வந்து நம்ம இப்போ அதை அளந்து பார்க்க போகிறோம். அந்த கீழே ஆம்கோல் கிட்ட இருக்கிற அந்த தையல் அளவு வந்து 18 இருக்குது. அப்போது நம்ம என்ன வைக்க போகிறோம்னா 9.9 வருது அளவு. அப்போது 9.5 வந்து நம்ம வைக்கிறோம். அங்கே 9.5 9 வச்சுட்டு கீழேயும் அதே 9 அளவு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அது ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுடுறோம். இப்போது ப்ளவுஸில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் முன்னாடி கிராஸுக்கு கீழே அந்த பட்டி வைப்போல், அந்த இதில் வந்து அந்த ஆம்கோல் சைஸ்லையும்
கீழே அந்த பட்டியிலையும் மேலே ஆம்கோல்லையும் அந்த 1 இன்ச் நம்ம எதுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த கிராஸ் நம்ம பிடிப்போம்ல முதுகில், அதுக்காக அந்த 1 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, மேலே ஷோல்டருக்கும் அந்த ஆம்கோல் கைக்கும் லைன் போட்டு நம்ம இப்போ அந்த கையை வந்து வரைஞ்சிக்கிறோம். இப்போது அவ்வளோதான், நமக்கு பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம வந்து கிராஸையும் கட் பண்ணிட போகிறோம். கிராஸ் பீஸையும் மார்க் பண்ணி வைக்க போகிறோம். மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம அடுத்த பீஸில் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு. இப்போது கிராஸ் இருக்குல்ல, அந்த கிராஸ் வந்து மேலே ஷோல்டர்லையும் எடுத்து ரொம்ப இழுக்காமல் நார்மலாக ஸ்ட்ரைட் லைனாக வச்சு அந்த தையலுக்கு நேராக வச்சுட்டு, அந்த கிராஸ் கீழே வருதில்ல, அதை பிடிக்கிறதை நம்ம எடுத்து கீழே ஸ்ட்ரைட்டாக மெதுவாக கொண்டு வரோம். ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காமல் லைட்டாக கொண்டு வந்து அதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கழுத்து, முன் கழுத்து அந்த தையலுக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக அந்த பின்னாடி 2.5 இன்ச்சுனா முன்னாடியும் 2.5 இன்ச் வச்சா தான் அது நீட்டாக இருக்கும், ரொம்ப அகலமாக போகாமல். அதனால நம்ம அந்த முன்கழுத்தை அப்படியே அளவு வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே டாட் பிடிப்போம்ல, நம்ம அந்த பட்டி பீஸுக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் விட்டு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த டாட்டுக்கும் எக்ஸ்ட்ராக்கும் மார்க் பண்ணது தெரியுது. அதுலேருந்து இப்போ அந்த சைடு நம்ம சைடில் பட்டி பீஸ் இது பண்ணோம்ல, அதில் ஜாயின் பண்ணி விட போகிறோம். இப்போது நமக்கு கிராஸ் அளவு இதுதான். நம்ம முடித்ததுக்கப்புறம் அந்த பின் கழுத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம முன்னாடி அந்த கழுத்தை வச்சு அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து கை கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே 4ஆக மடித்து இதுக்கு போட்ட மாதிரியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த கை என்ன அளவில் இருக்கோ அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணுறோம் நம்ம தைக்கிறதுக்காக. வரைகிறது பிரச்சனை இல்லை, வரைகிறது நமக்கு கோணலாக வந்தாலும் நம்ம கட் பண்ணுறது வந்து நம்ம சேஃபாக கட் பண்ணிடணும். இங்கே கீழே எதுக்கு இப்படி கிராஸாக போடுறோம் அப்படின்னா, நம்ம மடிக்கிறப்போ எக்ஸ்ட்ராஸ் வராமல் அது கொஞ்சம் நீட்டாக தெரியும், அதனால நம்ம இங்கே கிராஸாக போடுறோம். இப்போது ஹேண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து நம்ம கிராஸ் கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை இப்படி போட்டு நம்ம கிராஸ் எப்போவுமே நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அப்படி வச்சு இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மாதிரியே நம்ம கீழே மார்க் பண்ண போகிறோம். அதை
மேலே கழுத்தை வரைஞ்சிட்டு எல்லாமே அப்படியே வச்சு நம்ம அதே அளவு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணும்போதே நம்ம கிராஸ் பீஸும் கட் பண்ணி வச்சு மார்க் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் நமக்கு கிராஸ் மார்க் பண்ணது. இப்போது அதை அப்படியே அதுக்கு நேராகவே நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணுறோம். இப்படி மார்க் பண்ணிட்டா நமக்கு தனியாக அளந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்ம கிராஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கை கொஞ்சம் குடஞ்சி எடுத்துடணும். நான் இப்போது கொடையை கட் பண்ணும்போதே குடஞ்சிட்டேன். அதை உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அதை செப்பரேட்டாக. நான் இப்போ கொஞ்சம் மறந்ததுனால அதை கட் பண்ணும்போது தான் நான் குடஞ்சி வெட்டினேன். இப்போ நம்ம கிராஸ் அளந்துக்கலாம். இங்கே சைடில் தையல் போக நம்ம கிராஸ் அளக்குறோம். கிராஸ் எடுத்து அதுக்கு நேராக ஒரு டாட் போட்டு இங்கே முன்னாடி தையல் அந்த கிராஸ் பிடிச்சிருக்கோல, டாட் பிடிச்சிருக்கோல, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பட்டன் பீஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த டாட் பிடிச்சிருக்கிறதுல மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டரில் இருந்து அந்த தையல் போக தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோல, அது போக அந்த டாட் எங்கே இருக்கோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறோம். 3 சைடும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த கீழே டாட் பிடிக்கிறது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அதை வந்து இப்போ மார்க் பண்ணிக்கோ. ஸ்ட்ரைட் மார்க்கை பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் நம்ம மார்க் பண்ணதுலேருந்தே நம்ம இப்படி கிராஸாக தானே அதை மார்க் பண்ணுவோம். சைடு ஆம்கோல் மார்க்கு அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த சைடு பட்டன் பீஸில் உள்ளதையும் நம்ம டாட் பிடிக்கிறதையும் மார்க் பண்ணி வச்சுருவோம். இப்போது இந்த சைடு அந்த கிராஸ் பிடிக்கிறத வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஈவனாக எடுத்து லைட்டாக மடக்கி கட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதை. இப்போது இந்த சைடு வந்து கீழ் கிராஸில் வந்து கொஞ்சம் நமக்கு கூடுதலாக இருக்கும். அதை நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்துக்கிறோம். குடஞ்சி வெட்டி எடுத்தாச்சு. இப்போது அது தச்சு நம்ம கிராஸ் தைக்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போது ஃப்ரண்ட்டில் உள்ள பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை நம்ம மடிச்சுக்கலாம். பட்டி பீஸுக்கு தேவையான அளவு நம்ம மடித்து அளவு ப்ளவுஸை அதுக்கு நேராக அப்படி கீழே கொஞ்சம் நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுவோமோ அவ்வளோக்கு விட்டுட்டு மேலே தையலுக்கும் கொஞ்சம் விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கே கீழேயும் மார்க் பண்ணி மேலேயும் நம்ம அதே அளவு வச்சு தையலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுறோம். இந்த சைடில் வந்து நம்ம எப்போவுமே கிராஸாக தான் அந்த கோடு போடணும், கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பட்டன் சைடு வந்து வர்றதுக்காக நம்ம மடக்கி மார்க் பண்ணி வச்சுக்கிறோம், கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது அவ்வளோதான். நம்ம பேக் பீஸு, கிராஸ் பீஸு, கை, முன்னாடி பட்டி, இது வந்து பேசிக்கான ஒரு ப்ளவுஸ் கட்டிங். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.